துக்குவின் கதை நேரம். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் முட்டாசு மாமா என்று ஒருவர் இருந்தார். அவருடைய உண்மையான பெயர் வேறாக இருந்தாலும் அவர் செய்யும் முட்டாள்தனமான செயல்களால் எல்லோரும் அவரை முட்டாசு என்றே அழைத்தனர். அவருக்கு ஒரு புது பழக்கம், எதையாவது புதிதாக கண்டுபிடிப்பதாக சொல்லி கிராம மக்களை தலை சுற்ற வைப்பது. ஒரு நாள் அவர் கிராமத்தின் பொதுவெளியில் நின்று, நண்பர்களே, நான் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளேன் என்று உரத்த குரலில் கத்தினார். கிராம மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அவரை சுற்றி வந்தனர். என்ன மாமா, என்ன கண்டுபிடிப்பு என்று கேட்டனர். முட்டாசு மாமா தன் கையில் ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்து, இதுதான் என் கண்டுபிடிப்பு, இதுக்கு நான் காட்டன் சுவை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றார். மக்கள் குழப்பத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். காற்றின் சுவையா, அது என்ன என்று ஒருவர் கேட்டார். முட்டாசு மாமா பெருமையுடன், இதோ பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் காற்றை அடைத்து வைத்திருக்கிறேன். இதை திறந்து நீங்கள் சுவைத்து பார்த்தால் சுத்தமான கிராமத்து காற்றின் சுவை கிடைக்கும் என்றார். மக்கள் சிரிப்பதை தாங்க முடியாமல் வாயை பொத்திக் கொண்டனர். ஆனால் முட்டாசு மாமா மிகவும் சீரியஸாக இருந்தார். அவர் பாத்திரத்தின் மூடியை திறந்து முதலில் தானாகவே ஒரு வாய்க்காற்றை சுவைத்து பார்த்தார். ஆஹா, இது என்ன உண்மையான சுவை! இது சுத்தமான காற்றுடன் கொஞ்சமாக தென்னை மரத்தின் வாசம் கலந்திருக்கிறது என்று கண்களை மூடி ரசித்தார். அடுத்ததாக கிராமத்தின் தலைவர் கந்தசாமியை அழைத்தார். தலைவரே, நீங்களும் ஒரு முறை சுவைத்து பாருங்கள் என்று அந்த பாத்திரத்தை கொடுத்தார். கந்தசாமி சிரிப்பை அடக்கிக் கொண்டு பாத்திரத்தை வாங்கி காற்றை முகர்ந்து பார்த்தார். ஆமாம் மாமா, ஒரு வித்தியாசமான சுவைதான் என்று சொன்னார். திடீரென முட்டாசு மாமாவின் மனைவி பொன்னாத்தால் அங்கே வந்து விட்டார். ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் சமையல் வேலை இருக்கு, உங்க மூஞ்சியை பாத்திரத்தில் காட்டிட்டு நிற்கிறீங்க என்று சத்தம் போட்டார். முட்டாசு மாமா வெட்கத்துடன், இல்லை, இது என் புதிய கண்டுபிடிப்பு, காட்டன் சுவை என்று மெதுவாக சொன்னார். பொன்னாத்தால் ஒரு பெருமூச்சு விட்டு, ஏங்க, அதில் ஒன்றும் இல்லை, நான் காலையில் இட்லி மாவு ஆட்டிட்டு பாத்திரத்தை நல்லா சுத்தம் செய்யாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், அதில் ஒன்றும் இல்லை, வெறும் காற்று தான் என்று கூறினார். அப்போதுதான் முட்டாசு மாமாவுக்கு உண்மை புரிந்தது. அவர் அவ்வளவு நேரம் ஒரு காலியான பாத்திரத்தில் இருந்த காற்றைத்தான் எல்லோரிடமும் சுவை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். கிராம மக்கள் அனைவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். முட்டாசு மாமா தலை குனிந்து பாத்திரத்துடன் வீட்டிற்கு ஓடினார். அவருடைய காற்றின் சுவை கண்டுபிடிப்பு அந்த நாள் முழுவதும் கிராமத்தில் ஒரு பெரிய நகைச்சுவை கதையாக பேசப்பட்டது. ஆனால் முட்டாசு மாமா அடுத்த முறை இன்னும் பெரிய கண்டுபிடிப்புடன் வருவேன் என்று சபதம் செய்து கொண்டார். நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதையை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.